ஆரியம் சோளம் எல்லாம் எடுத்து போட்டுட்டு ஊற வச்சுட்டு காட்டுறேன். கொண்டு வந்துட்டேன் பாருங்க. நம்ம தோசை சுடுற பதத்துக்கு இருந்தமாக போதும். இப்போ நம்ம இதை ஊற்றி வச்சிடலாம். எப்படி நான் வந்து சிறுதானியத்தை தானே சாப்பிட சொல்கிறாங்க. அதனால் ரெகுலராக நம்ம தோசைமாவே அந்த இட்லிமாவே நிறையா கோவக்காய் இருக்குது, பறிச்சிக்கலாம். 2-3 ட்ரூப் நோவு வந்து காய் அது சாப்பிட்டு போட்டதில் பாருங்கள் விதை இருக்குது. இப்போ இதுங்களை வந்து நம்ம காயை உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். காய் உண்மையான வித்தியாசமாக தான் இருக்குது. நல்லா ஒரு மாதிரி ரெட்டிஷாக. இன்றைக்கி நைட்டுக்கு வந்து இந்த இதெல்லாம் ஊற வச்சு தான் இன்றைக்கி தோசையாக சுட போகிறேன். சோளம், சிகப்பு சோளம் ஒரு உலக்க போட்டுக்கலாங்க. சும்மா ஏதாவது ஒரு டம்ளர் எடுத்துக்கங்க. இதில் அந்த ஒரே அளவாக நம்ம எடுத்துக்கலாம். சிகப்பு சோளம் ஒரு உலக்க. இது வந்து கோதுமை, நாகா சம்பா கோதுமை, அவ்வளோதான். சம்பா கோதுமைனாக்கா தெரியும்ல உங்களுக்கு. கரெக்டு. இது வந்து கோதுமை ரவை, சம்பா கோதுமை ரவை. இது அது ஒரு கப் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு வந்து நிறைய எடுக்க வேணாம். அது வந்து ஒரு 1/4 கப் இருந்தால் போதும். ஒரு 2 ஸ்பூனு இல்லைன்னா ஒரு 3 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்தது வரகரிசி, சாமரிசி. நீங்கள் பாருங்கள், சாமைன்னு போட்டிருக்கு பாருங்கள். சாமை, வரகு, இது ரெண்டுமே ஒவ்வொரு கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு மெயினான ஆள் யாருன்னா நம்ம ராகி. பாருங்கள், இவங்க தான். இவங்கள எல்லாத்தையும் நான் ஒவ்வொரு கப்பு போட்டு ஊற வைக்கிறேன். ஊற வச்சு ஒரு 4 மணி நேரம் கழித்து அரைச்சி ஒரு 2 மணி நேரம் கழித்து தோசையாக சுட்டு சாப்பிட்ற வேண்டியது தாங்க. இதுதான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இன்றைக்கி நைட்டு டிஃபன் எங்களுக்கு இதுதான். ஓகேங்களா? ஒன்றுனா ஊற வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஆரியம் சோளம் எல்லாம் எடுத்து போட்டுட்டு ஊற வச்சுட்டு காட்டுறேன். எல்லாத்தையுமே போட்டு ஊற வச்சிட்டேன் பாருங்கள். நான் சொன்னேன் வரகு, சாமை, சிகப்பு சோளம், ராகி, உளுந்து, அதுக்கப்புறம் சம்பா கோதுமை எல்லாத்தையும் சேர்த்து இப்போ எல்லாம் ஒரே அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். உளுந்து மட்டும் 1/2 கப் கம்மியாக உளுந்து ஊற வச்சுருக்கேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் 2 ட்ரிப் கழுவிட்டு ஊற வச்சாச்சு. ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் அரைச்சிடலாம். சொல்கிறேன். அவ்வளோதான், நல்லா ஊறிடுச்சுங்க. ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சோமாவே நல்லா ஊறிடும். இது இப்போ நம்ம தண்ணி விட்டு நம்ம எப்படி தோசைக்கு அரைப்போமோ அப்படியே அரைச்சி வச்சிடலாம். அரைச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தோசை சுட்டோமா சூப்பராக தோசை வரும். ஓகே, இப்போ நான் அரைச்சிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சா? சரி நான் வர சூப்பராக அரைச்சி கொண்டு வந்துட்டேன் பாருங்க. நம்ம தோசை சுடுற பதத்துக்கு இருந்தமாக போதும். இப்போ நம்ம இதை ஊற்றி வச்சிடலாம். இதே மாதிரியே எல்லாமே அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி உப்பு போட்டு கலக்கி வச்சிட வேண்டியது. வேறு எதுவுமே இல்லை. நமக்கு நைட்டுக்கு டிஃபனுக்கு என்ன வேணும் அப்படின்னு யோசிக்கிற டைமுக்கு நம்ம காலையிலேயே இதை போட்டு ஊற வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோமாக்கா நைட்டுக்கு சூப்பராக தோசை சுட்டு கொடுத்துடலாம் எல்லாத்துக்கும். சரிங்களா? நல்லா ஆட்டியாச்சுங்களா? இப்போ நம்ம உப்பு மட்டும் போட்டு வச்சிடலாம். நம்ம நைட்டு 8 மணிக்கு நம்ம சுடும் போது எடுத்துக்கிட்டோமா போதும். போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டோமா சூப்பராக இருக்கும். பாருங்கள், மாவு கரெக்டாக தோசை ஊற்றுற பதத்துக்கு கரெக்டாக கலக்கி வச்சுட்டேன். இப்போ மணி ஒரு 5 மணி, 6, 7, 8 மணிக்கு நான் ஊற்றுனா சரியாக இருக்கும். முடிஞ்சிடுச்சிங்களா? இன்றைக்கி நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நைட் டிஃபனுக்கு. ராகி தோசை சுட ஆரம்பிச்சாச்சு. சூப்பராக இருக்குதுங்க. நைட்டு நான் 2 சுட்டு சாப்பிட்டு பார்த்தேன். இப்போ வந்து காலையில் டிஃபனுக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு சுட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இது மாதிரி தோசையாக ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி மூடி வச்சிடலாம். நம்ம அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஆவிக்கு வெந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வேக வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. எப்படி நான் வந்து லைட்டாக வெங்காயமும் பெரிய வெங்காயமும் இதுவும் போட்டுக்கிட்டேன். வெங்காயம், லைட்டாக பச்சை மிளகா, கேரட்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டேன். அது போடாமலும் சுடலாம், ஆனாலும் அது போட்டு சுட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த பாசிப்பருப்பு சாம்பார் ரொம்ப ஈஸி. நான் ஒரு ட்ரிப் வைக்கும் போது எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். டேஸ்ட் எப்படிங்க இருக்குது பாசிப்பருப்பு சாம்பார்?
சாப்பிடவே இல்லையா? சாப்பாடுக்கு சாப்பிடலாம். சாப்பாட்டுக்கு வேற பழம் ஊற்றிக்கிட்டாரு. நீ சாப்பிட்டியாடா? பாசி பச்சை டேஸ்டாக இருக்குதாடா? சூப்பர். பத்தியா எப்படி இருக்கு? ராகி தோசை ஏதாவது வித்தியாசம் ஏதாவது தெரியுதாங்க? சூப்பராக இருக்குது. நல்லா மொறு மொறு நல்லா தாங்க இருக்கு. சூப்பர் சூப்பராக இருக்குது. உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சிறுதானியத்தை தானே சாப்பிட சொல்றாங்க. அதனால ரெகுலரா நம்ம தோசைமாவே அந்த இட்லி மாவே அரைச்சி கொடுக்கறதுக்கு இது மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோமா அடிக்கடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தோசை சுட்டு சாப்பிடலாம். சரிங்களா? நாளைக்கு நம்ம கம்பு தோசை செஞ்சு சாப்பிடலாம். இனிமேல் எங்க வீட்டுக்கு டெய்லியும் சிறுதானிய தோசை தான். சூப்பராக இருக்குல்ல? நம்ம வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அப்படியே படிக்கட்டு விட்டு இறங்கி வந்தோமா நம்ம வீட்டுக்கு பின் சைடு செண்பக பூச்செடி வச்சுருக்கேன். அது பூத்துருக்கிறது நம்ம ஜன்னல் வெளியே பார்க்கலாம். பாருங்களேன், ஜன்னலில் நின்று பார்த்தோமாக்கா நம்ம செண்பக பூச்செடி பூத்துருக்கிறது தெரியும். காலைல எந்திரிச்சு நம்ம கீழே இறங்கி வரும்போதே நம்ம பூக்கள் பூத்துருக்கிறத பார்க்கலாம். அழகாக அதில் குருவி உட்காந்துட்டு இருக்கு பாருங்களேன். நம்ம இங்கே பேசுறது பிடிக்கிறதெல்லாம் அந்த குருவிங்களுக்கு கேட்காது. அதனால அதுங்க என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ணுதுங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே உட்காந்து நல்லா பார்க்கலாம். அதுங்களே அழகா இருக்குல்ல? இன்னைக்கு வந்து தலைக்கு வந்து மருதாணி பூசலாம் அப்படின்ட்டு தான். அதுக்கு நான் என்னென்ன பூசுறேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். மருதாணி, அதுக்கப்புறம் நெல்லிக்காய். பாருங்க, ஒரே ஒரு நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கிறது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து பூசிக்க வேண்டியது தாங்க. கலர் கொஞ்சம் ப்ரௌனிஷாக தான் வரும், பிளாக்காக உடனேலாம் வராது. இது வந்து வாரத்துக்கு ஒரு 2 ட்ரிப் பூசணுமாக்கா நமக்கு நிச்சயமாக ப்ரௌனாக அப்படியே பிளாக் ஆக ஆரம்பிச்சிரும். மெயினாக என் பையனுக்காகவே தான் இதை அரைக்கிறேன், எனக்காகவும் என் மகனுக்காகவும். அதுக்கப்புறம் இது வந்து அவுரி. இது வந்து அவுரியை கொஞ்சம் உருவி விட்டு போடலாம். இந்த காம்போடு போடுறத விட உருவிட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி, இதுவும் வந்து பிளாக்கிஷாக ஆகும், அதனால் இதுவும் போட்டுக்கலாம். இதனால் நசுக்கி பார்த்தோமா பாருங்களேன், கருப்பு கலராக வரும் கையில். அதுக்கு தான் இந்த கருப்பாக்கிறதெல்லாம் போட்டுக்கிறது. கொஞ்சம் தலைமுடி நல்லா மணமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இது போட்டிருக்கேன், மகிழம்பூ. நல்லா காஞ்சி போய் இருந்துச்சு நம்ம வீட்டுக்கு பின்னாடி, நல்லா அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பீட்ரூட்டு, நல்லா சேலம் போய் வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா, அந்த பீட்ரூட்டு இப்போலாம் பொரியல் பண்ணுறனோ இல்லையோ தலைக்கு அரைச்சி நல்லா பூசிக்கிறேன். அவ்வளோதாங்க. இதை மட்டும் உருவிட்டு இது கூட போட்டு நல்லா அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு சூப்பராக பூசியாச்சு. தலை ஃபுல்லாக பூசியிருக்கிறோம் பாருங்கள். அதை எல்லாத்த விட என் கையில் பாருங்களேன் எப்படி நிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி வச்ச மாதிரி செவந்து போயிடுச்சு அப்படியே. இந்த கையில் தான் மெயினாக இருக்குது. நம்ம விகாஸ் தம்பிக்கு வந்து இப்போ எப்படி பூசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. தலை ஃபுல்லாக நல்லா இருக்குதுன்னு. சூப்பர். ஒரு மணி நேரம், எவ்வளோ நேரம் நம்ம விடுறோமோ அவ்வளோ நேரத்துக்கு நல்லாவே நிறந்துக்கும். சரிங்களா? அப்போவே விகாஸ் தம்பி பார்க்கலாம். ஃபுல்லாக பூசி விட்டாச்சு. அவன் ஏதாவது தெளிக்குமேன்னு சொல்லி துண்டு போட்டிருக்கிறான். ஆனால் வந்து ஒன்றும் ஆகாது. கொஞ்ச நேரம் அப்படியே பூசிட்டு அதுக்கப்புறம் குளிக்க வச்சிடலாம். ஓகே, இப்போ ஃபுல்லாக குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ அந்த முடி பாருங்க எவ்வளோ இதாக இருக்குன்னு. இல்லை தம்பி, வெள்ளி கம்பி எல்லாம் செம்பு கம்பிகளாக மாறிவிட்டன. என்னடா, செம்பு கம்பிகளாக மாறிவிட்டது. அதனால இது அப்படியே வந்து நம்ம இந்த மாதிரி தடவிக்கிட்டே இருந்தோமாக்கா அப்படியே செம்பு கம்பி கருப்பு கம்பி ஆயிடும். என்னமோ திருடுத்தமா எடுத்துட்டு போறீங்க கையில. என்ன எடுத்துட்டு போறீங்க? ஓ, இல்லாட்டினா அசாத உரண்டை எடுத்து கையில் காமிட்டு போயிடுவாரு. அதுதான். ஓகே, இது மாதிரி தான் நம்ம பூசிக்கணும். நம்ம ஒன்றும் ரொம்ப பிளாக்காக வேணும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க. இது அடுத்தடுத்து நம்ம பூச அப்படியே கொஞ்சம் கருப்பாகும். எனக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சு, அதனால வெள்ளை முடி கருப்பாகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஆனால் இப்போ விகாஸ் மாதிரி இருக்கிற சின்ன பசங்களுக்கு வெள்ளை முடி வருது இல்லைங்களா, அவங்க இது கண்டினியூவாக போட அவங்களுக்கு பிளாக் ஹேர் வர ஆரம்பிச்சிடும். அதனால கண்டினியூவாக இந்த மாதிரி நான் போட்ட ஐட்டம்லாம் போட்டு அரைச்சி பூசுங்க. இன்னும் மேற்கொண்டு நான் வேற என்னென்ன பூசுறோம் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். நான் விகாஸுக்கு பாருங்க நல்லாவே இருக்கு. கூட ஒன்று காட்டுறேன். பார்த்தீங்களா, அவனுக்கு எதுவுமே தெரியல.
இதுக்கு நான் வெறும் முடியை மட்டும் அலாசிட்டு வாடா, ஷாம்புலாம் போடக்கூடாதுன்னு சொன்னேன். அவன் வந்து ஷாம்பு போட்டு அலாசிட்டு வந்துட்டான். ஆனால் பார்த்தீங்களா அங்கங்கே வந்து முடி துகள் துகளாக வருது. இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மொதல் ட்ரிப் குளிச்சுட்டு நீங்கள் எதுவும் ஷாம்புலாம் போடாமல் அலாசிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுக்க வேண்டியது அடுத்த நாள். நல்லா தான் இருக்குது. நாள் பட சரியாக போயிடும். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம அவுரி விதையை தான் போட்டு விடலாம் அப்படின்ட்டு ஒரு 4 விதை போட்டேன். இதில் ஒரு செடி வந்துருக்கு பார்த்தீங்களா, இது அவுரி செடி. கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுது. எப்படி இது நல்லா பூ வச்சுட்டு இருக்குது. அப்படியே இப்போ காய் வைக்க போகுது. பூ இல்லை, காய் தான் இருக்குது. பூ எங்கேயாவது இருக்குதா பாருடா, எங்கேயுமே தான். இங்கே இருக்குது பாருங்க, பூ தான். இதுதான் பூவு, அவுரியோடைய பூவு. நார்மலாக கிடைக்கிற அவுரி தாங்க இது. வேறு ஸ்பெஷல் அவுரிலாம் எதுவும் கிடையாது. இந்த எஜிபிஷன்லாம் போட்டாங்கள்ல, எக்ஸ்போ, அங்கே வாங்கிட்டு வந்து தான் நான் போட்டேன் அவுரி விதை. இப்போ விதை வந்துருச்சு பாருங்க. நான் இப்படி காயாக இருக்குது பாரு, ப்ரௌன் கலரா. இதில் தான் அந்த விதைகள் தெரியுதா. இப்போ கொஞ்சம் உற்பத்தி ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு அவுரி தான் நிறைய தேவைப்படுது இல்லையா, அதனால நிறையா உற்பத்தி பண்ணலான்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த விதைகளை பறித்து நல்லா நிமிட்டி விட்டோமா அப்படியே சிறுசாக கடுகு மாதிரி விதை வரும் பாருங்க. இருக்கா கடுகு மாதிரி. இந்த விதைகளை வந்து நம்ம இதை பாருங்க கொத்தி விட்டுருக்குறேன். இந்த இடத்துல வந்து நம்ம போட்டு விட்டுடலாம். இப்போ இங்கே இருந்தால் டக்குன்னு ஒடியாந்து பார்த்துருவேன். டக்குன்னு பறிக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக வேண்டி இங்கே போட்டு விடலான்னு இருக்கிறேன். நல்லா அப்படி தூவி விட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இதுக்கு வந்து பெருசாலாம் நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. இங்கே முளைச்சி வரட்டும். சூப்பர். இது ஃபுல்லாகவே நம்ம பறித்து எல்லாத்தையும் பறித்து போட்டு விட்டுடலாம். இங்கெல்லாம் இந்த லைனே சுத்தம் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் கொத்தி விட்டு சுத்தம் பண்ணியாச்சு. ஏதோ ஒரு கோயில் பண்டிகை வந்தே இருக்குதுங்க எங்கள் ஊர் பக்கம். பாட்டு சத்தம் கேட்டே இருக்குது. என்ன பண்ணுறது நாங்களும். இருக்கிற கோவப்பழத்தெல்லாம் பிச்சுட்டு போயிடலாம். நிறைய பழம் பழுத்துருச்சு. எல்லாம் குருவி தான் சாப்பிட்டுக்கிறாங்க. கூட கொண்டு போய் விற்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நான் என்ன பண்ணிட்டோம், நானே அதை விற்று கொடுத்துட்டா இன்னும் சௌரியமாக இருக்கும் அவருக்கு. எதுக்கு ஒன்றுக்கு 7 ஆள் வச்சுக்கிறாரு வீட்டில். பார்சல் நிறையா கோவக்காய் இருக்குது, பறிச்சுக்கலாம். 2-3 ட்ரூப் நோவு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கோவக்காய் செடி எல்லாத்தையும் வெட்டி விட்டேன். அதனால தான் கோவக்காய் பறிக்கவே இல்லை. வேறு இடத்துல கொண்டு பந்தல் போட்டு வச்சிடலாம். நான் அங்கே மேலே கொண்டு வச்சுட்டேன் பந்தல் போட்டு. அதனால் பறிக்காமே விட்டேன். இப்போ கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்குது காய். பழம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஓகேம்மா, சூப்பராக இருக்குதா. அந்த ஒரே குருவி கூட உடம்பு சாப்பிட்ருது. அந்த கோவக்காய் கூட இங்கே நல்லா இருக்காது, இங்கே நல்லா இனிப்பாக இருக்குது. பார்க்கலாம் கோவக்காய் சில்லி, கோவக்காய் சட்னி, என்னென்ன செய்கிறாங்கங்கிற யூடியூப்பில் திறந்து பார்த்தா கோவக்காயில் என்னென்ன போடலாம் செய்யலான்னு கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, கூகுள் ஏகப்பட்ட ஐட்டம் சொல்லுது. ஐயனார் இருக்கிற பார்த்தா எல்லாத்தையும் பிடிச்சிட்டான். ஏண்டா சூப்பர். நம்மகிட்டே 1 கிலோ காய் வர மாட்டேங்குது இல்லை. சூப்பர் பாருங்க, எல்லாம் ஒரே மாதிரி இது. நாளைக்கெல்லாம் செஞ்சுட்டோமா நல்லாயிருக்கும். ஒரு காய் திரண்டு இருந்துச்சு நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மாமரத்தில் காய், அதையும் பறிச்சாச்சு. சூப்பர். நாளைக்கு இதில் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. கட் பண்ணிக்க தம்பி. 2 பேருக்கும் பாருங்க மண்ணில் போட்டு என்ன பிறண்டுட்டு இருக்கிறாங்கன்னு. ஈரத்துக்கு அதுக்கும் நல்லா போட்டு உருள்றாங்க காட்டுக்குள்ளாரியே. ஏன்னா பன்னீர் கொய்யா போய் பறிச்சுட்டு வந்துடலாம். வெறும் எதுனா கொய்யா. அடாடாடா, எல்லா குருவி சாப்பிட்டுருச்ச. ஸ்ட்ராபெரி கொய்யாவை வந்து சொன்னாரு. அடாடா, அது பறிச்சிருண்ணா. நம்மளது ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரி கொய்யா காய்ச்சிருக்குதுப்பா. சூப்பர்ப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
அண்ணா செடி முழுக்க காயா இருக்குதுண்ணா. அதுக்கு தான் நான் ஒன்று விட்டு சொல்லலாம்னு வந்தேன். அண்ணா என்னன்னா இப்படி லேட்டா சொல்ற? நீ தானே காத்துக்கு வர. எப்படி இருக்கு நான் சரியா கவனிக்கிறேன். பாருங்களேன், க்ளோஸ் அப் பண்ணி காட்டுறேன். காயா சூப்பரா காய் வச்சிருக்குதா. இதுதான் செகப்பா இருக்குது ஸ்ட்ராபெரி கொய்யா இது. ஓகே, பறிச்சுட்டு காட்டுறேன். எனக்கு ரொம்ப ஆசையாகுது. எத்தனை காய் இருக்குதுன்னு பார்க்கலாம், பறிக்கலாம். ஆனால் செவந்தா மட்டும் பறி, பச்சையாக பறிச்சுன்னா பயன்படுத்த முடியாது. காய் அது சாப்பிட்டு போட்டதில் பாருங்கள் விதை இருக்குது. இப்போ இதுங்களை வந்து நம்ம வந்து விதை போட்டோமா செடி முளைச்சிடும். கொய்யாக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம விதை போட்டு தான் முளைக்க வைப்பாங்க. இந்த விதைகளை போட்டு முளைக்க வச்சு பார்க்கலாம் நமக்கு வருதா என்னன்னு. கிடைக்கிற விதைகளை நிறைய அணில் சாப்பிட்ருச்சு, வவ்வால் தான் சாப்பிட்ருது. எங்கள் ஊரில் எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய வவ்வால் தான் இருக்குது. நல்லா வளைஞ்சி கொடுக்குது காய், பரவாயில்ல. ஆனால் இது உண்மையாலுமே ஸ்ட்ராபெரி கொய்யான்னு தெரியாமலே வாங்கிட்டு வந்து வச்சது தாங்க நான் இந்த மரம். எங்கேயாவது எஜிபிஷனுக்கு எங்கேயாவது போனாக்கா ஏதாவது ஒரு வித்தியாசமாக பேர் சொன்னாங்கன்னா வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். அப்படி வாங்கி வச்சது தான் இந்த கொய்யா மரம். இது தெரியாமலே ஒன்று பாக்கு மரத்துக்குள்ளே வச்சுருக்கிறேன். அது நெடுன்னு வளர்ந்து போயிருக்குதே தவிர காய் பறிக்கவே இல்லை. காய் காய்க்கவே இல்லை. நல்லா படர்ந்து போச்சு. மழை பெய்யும், நல்லா புதர் கட்டி போச்சு பாருங்க. ஐநாட்ட சொல்லி சலிச்சிருச்சு எனக்கு, ஓட்டி விட்றான்னு சொல்லிட்டு. நெல்லிக்காய் பாருங்க கீழே கிடக்குது, பறிச்சு எடுத்துட்டு அது போகலாம். மேலே உச்சத்தில் நெல்லிக்காய் இருந்துச்சு பார்த்தோம். இப்போ மழை காத்தடிச்சிச்சு இல்லைங்க, மழை பெஞ்சிங்களா 2 நாளா, அதனால் பாரு காயெல்லாம் உளுந்து கிடக்குது கீழே. மழை பெஞ்சா வந்தால் தானே பாம்புக்கு வந்துடும் பயந்துட்டு யாரும் வரதே இல்லை இந்த பக்கமே மேலேயே. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ணா இந்தாங்க காய். எனக்கு இதுவே மூச்சு வாங்குது, குமிஞ்சு எடுத்தது. இதா மேலே பாருண்ணா இருக்குது காய். இது அங்கே ஒரு காய்க்கு பாருண்ணா, தெரியுதா? கொஞ்சம் செவந்துக்குச்சுனாவே காய் பறிச்சிடலாங்கண்ணா. ஆனால் என்ன எந்த புது ரகம் வச்சாலுமே நம்ம நாட்டு கொய்யாக்கு விட்டது தாங்க, வேறு எதுக்கு விட்டதில்ல. அதுக்கு இருக்கிற டேஸ்ட்டு இது எந்த இதுலேயுமே இல்லை. தொலைவி பார்க்கலாம் நெல்லிக்காய் கிடக்குதான்னு. எல்லாமே பறிச்சாச்சு. தண்ணி ஓடிட்டுருக்குது செடிங்களுக்கு. அவ்வளோதான், நம்ம கிளம்பலாம். அழகு கலர். இந்த காயை உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். காய் உண்மையான வித்தியாசமாக தான் இருக்குது. நல்லா ஒரு மாதிரி ரெட்டிஷாக, நல்லா முழுலாம் இல்லை. நம்ம கொய்யாக்கா வாட்டம் மேடு பள்ளமாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த தம்பி நீ ஒன்று சாப்பிட்டு பாரு. ஏற்கனவே எடுத்து சாப்பிட்டுக்குதே, எப்படி இருக்குது? நம்ம கொய்யாக்காக்கும் இதுக்கும் கொஞ்சம் புளிப்பாக்குற மாதிரி இருக்குது தானே? அதுக்கு என்ன ஸ்ட்ராபெரி கொய்யா இந்த கொய்யாக்காக்க பேர். அதனால ஸ்ட்ராபெரியில் வந்து எப்படி நமக்கு கொஞ்சம் இனிப்பு புளிப்பு எல்லாம் கலந்த மாதிரி தானே இருக்குது. அது மாதிரி இருக்கிறதுனால தான் ஸ்ட்ராபெரி கொய்யா. நல்லா இருக்குதுல்ல, சூப்பர். நம்மக்கிட்ட அப்பா வச்ச மரம் எல்லாம் புளிப்பு மரம். ஆனால் இப்போ நாம் வச்சு காய்க்கிற மரம் எல்லாமே இனிப்பு மரம். பரவாயில்ல, இது பரவாயில்ல, பெஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த காய். ஓகே, அவ்வளோதாங்க இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை குடும்பத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.